நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இந்த யூபிஐ பேமெண்ட் அப்ளிகேஷன்லாம் பயன்படுத்துறீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்ததுன்னா அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை, அதாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் என்னன்னா, எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட். அதே மாதிரி தான் இப்போ இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்த 5G சப்போர்ட்டுக்கு உண்டான அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஏலத்தில் விட்டுருக்காங்க. நிறைய பேர் போட்டி போட்டு முண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 5Gல வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிடைக்கக்கூடிய அந்த 4G ஃபாஸ்ட்டை விட கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். என்னடா டாபிக் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? சும்மாங்க. இப்போ மேட்ருக்கு போயிடலாம். இப்போ நம்ம அந்த UPI பேமெண்ட்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த கூகுள் பே, ஃபோன்பே, அப்புறம் பேடிஎம் பே, இன்னும் நிறைய இருக்கு. அமேசான் பே, வாட்ஸ்அப் பே, பீம் பே, இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் டாப்ல இருக்கக்கூடியது வந்து இந்த கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் பே. ஸோ இதை நீங்க வந்து ஃபாஸ்டா ஓபன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்பணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்பவும் சொல்றது போல உங்க ஆண்ட்ராய்டு போனை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல நம்ம பார்க்க போற UPI அப்ளிகேஷன் எதுனா கூகுள் பே. அதை நம்ம ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும். QR கோடை ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் எங்கப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க தேடி பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ கூகுள் பேல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல பாருங்க, ஸ்கேன் எனி QR கோட். அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்க போனோட பேக் கேமரா வந்து எனேபிள் ஆயிரும். ஈஸியா கனெக்ட் பண்ணி பணத்தை அனுப்பிடலாம். இதை தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு, ஃபோன்பே. அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. சரி, QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும் ஃபோன்பே வழியா. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, டாப்ல பாருங்க அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்க ஒரு QR கோட் ஸ்கேனர். அதை நீங்க டேப் பண்ணீங்கன்னா உங்க போனோட பேக் கேமரா வந்து ஓபன் ஆகும். டக்குன்னு நீங்க ஸ்கேன் பண்ணணும். இதுக்கு ஒரு 2-3 வினாடிகள் எடுக்கும். இது ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்க டச் பண்ணணும். ஸோ ஃபோன்பேல இங்க இருக்கு. அடுத்து பேடிஎம், அதை ஓபன் பண்ணுங்க. இதுல எங்க QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய வசதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க UPI மணி டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க டேப் பண்ணா மட்டும்தான் பேடிஎம் வழியா வந்து நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 3 அப்ளிகேஷன்ல வேற இடத்துல இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணக்கூடிய வசதிகளை கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க உள்ள போகணும். உள்ள போகாமலே என்ன பண்ணலாம்னா, இப்போ கூகுள் பே நான் என்ன பண்றேன், பிடிச்சி அழுத்துறேன், அப்படி பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்றேன். இதுல பாருங்க ஸ்கேன் எனி QR கோட். அதை நீங்க டேப் பண்ணியும் போகலாம். இல்ல நீங்க அதை அழுத்தி பிடிச்சீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் வந்து உருவாயிரும். அதே மாதிரி ஃபோன் பே அழுத்தி பிடிங்க, அதையும் அழுத்தி பிடிங்க ஸ்கேன்னு. ஸோ இந்த இடத்துல நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி பேடிஎம், அதை நீங்க அழுத்தி பிடிங்க ஸ்கேன் அண்ட் பே. சரி, இந்த இடத்துல நீங்க செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 UPI அப்ளிகேஷனும் ஒரு இடத்துல செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து QR கோட் மூலமா ஸ்கேன் பண்ணும்போது நீங்க அந்த அப்ளிகேஷனை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3ஐயும் நீங்க ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த போனை ஓபன் பண்ண உடனே இந்த இடத்துல இருக்கு. இதை நீங்க டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா இந்த அப்ளிகேஷனோட ஸ்கேனர் வந்து ஓபன் ஆயிடும். ஈஸியா ஸ்கேன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தான் 3 அப்ளிகேஷனும். ஸோ இதை மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒருத்தா இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் அனுபவிக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க எப்படின்னு தெரியல. ஸோ பயனுள்ள வீடியோ இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.